குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின் அல்ஜிப்ராலேருந்து. இஃப் m, 3, 1 இஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 3, 2, 1 and 2, 1, 0, then the value of m is option A 3, option B 1, option C 4, option D 5. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் m, 3, 1 அதை எப்படி எழுதலான்னா 3, 2, 1, 2, 1, 0ன்னு எழுதலாம். இதை m, 3, 1 லீனியர் காம்பினேஷன் ஆஃப் m, 3, 1 வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் 3, 2, 1 2, 1 இன்ட்டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2, 1, 0 இன்ட்டு ஆல்ஃபா 2 இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கலாம். எழுதுனா எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 இன்ட்டு ஆல்ஃபா 1, 2 இன்ட்டு ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 1 இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 2, 0 கிடைக்குதா? நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆட் பண்ணுறேன். 3 ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா 2 இங்கே செகண்ட் உள்ளது 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 தேர்ட் ஒன் ஆட் பண்ணிட்டேன். இனி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா m, 3, 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு நான் ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ m ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு உள்ளது ரெண்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் எழுதுறேன். m இங்கே என்ன கிடைக்கும்னா 3 ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா 2 ஈக்குவேஷன் ஆச்சா? நெக்ஸ்ட் இங்கே 3 செகண்டு 3 ஈக்குவல் டு இங்கே செகண்ட் என்ன இருக்குது 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 அடுத்தது 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 1. இப்போ ஆல்ஃபா 1ஓட வேல்யூ 1. இந்த ஆல்ஃபா 1 நான் இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். போடும்போது எனக்கு கிடைக்கும்னா செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டேன்னா 3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2. ஸோ ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ஆல்ஃபா 2 கிடச்சாச்சு. இந்த வேல்யூ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போ m ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 1. ஸோ m ஈக்குவல் டு 5. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. Thank you.